என்னை எதற்கும் உங்களுக்கு ஒரு விடுதலை சிறுத்தையுடைய உறுப்பினராகவும் ஒரு சட்டமன்ற செய்யும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராகவும் தெரியும். ஆனால் அதை விட முக்கியமான கேட்டாங்க திராவிட முன்னேற்ற நான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞரின் கோடான கோடி தொண்டர்கள் நானும் ஒருவராக தான் இந்த கழகத்தில் பணிபுரிந்தேன். இதுக்கு முன்னாடி நம்முடைய காஞ்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமோ அன்பாசனோட நானும் என்னுடைய நம்முடைய சோழர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சொல்றாங்க அரவிந்தர் ரமேஷும் ஒன்றாக கழக பணி ஆட்சி இருக்கிறாங்க. கழகத்துடைய எல்லா நிகழ்ச்சியிலும் நாங்கள் கழகம் என்ன ஆணையிறதோ அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டாடி செஞ்சிருக்கேன். நம்முடைய மாண்பு முதல்வர்கள் வந்து சட்டமன்றத்தில் நான் என்னென்ன கோரிக்கை வைக்கணும் எல்லா கோரிக்கையும் ஒரு கோரிக்கை கூட விடுபடல. எல்லா கோரிக்கையும் தாயகத்தோடு எனக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அதனால ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்றேன். அது குறிப்பா செய்யூர் சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு விவசாய பகுதி. அது மட்டும் இல்லை, அங்கே பட்டியலின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியில் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பட்டியலின மக்களுக்கு மட்டும் 12,000 பட்டாக்கள் கொடுத்த ஒரே அரசு நம்முடைய கழக அரசு தான். அதை கணக்கில் ஏற்றாத எல்லா பட்டாக்களையுமே அந்த கணக்கில் ஏற்றி புது பட்டாக்களை நம்ம எஃப்எம்பி கட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஆதரவாளர் அதிகமாக வாயிற பகுதியில் அறிவுசார் மையங்களை கொண்டாந்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் முதல்வராக இருக்கும் பொழுது செய்யூரில் ஒரு தொழிற்கூடம் வேணும்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு 800 ஏக்கரில் ஒரு சிப்காட் அறிவித்தார். 800 ஏக்கரில் செய்யூரை மையப்படுத்தி அந்த திட்டமும் அது இப்போ என்ன இந்த அரசு என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அது என்ன கிடப்பில் போடுவாங்களான்னு தெரியல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரசு கலைக்கல்லூரி ஒன்று கேட்டேன். அந்த கலைக்கல்லூரியை உடனடியாக நடப்பாண்டிலேயே நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அந்த கலைக்கல்லூரிக்கு ஒப்புதல் கொடுத்து மட்டும் இல்லாமல் நடப்பாண்டிலே அந்த கல்லூரியை தொடங்கி சுமார் 270 பிள்ளைங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக நிரந்தர பில்டிங் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சுந்தராண்ணம் போயிட்டு அடிக்கல் நாட்டிருக்கோம். அந்த கல்லூரிக்கு பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இடையாத்தூர் இரும்புலிச்சேரின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அந்த தொகுதியில் இந்த பாலாற்ற கடற்கரை பகுதி அது ஒரு 15 ஆண்டுக்கு முன்பு ஒரு பெரு வெள்ளத்தில் அது அடிச்சுட்டு போயிடுச்சு. கடந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதை அதையும் நான் நம்முடைய கலைத்தலைவர்கிட்ட நான் சொன்ன பொழுது அது பார்த்தீங்கன்னா 56 கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த அரசு நமக்கு என்னுடைய தொகுதிக்கு என்னென்னலாம் கேட்டனோ அதையும் கொடுத்துருக்கு. அதே போல் இப்போ லேட்டஸ்டாக இப்போ இந்த 1 மாத காலமாக ஏதோ தலித்து மக்களுக்கு இப்போ வந்திருக்க அரசு தான் ஏதோ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் போய் நான் சொல்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த அரசு நம்ம கழக அரசு ஆட்சி அமைந்திலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் நாங்கள் வைத்தனோ தலித்து மக்கள் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை அத்தனை கோரிக்கையை நம்முடைய கழகத் தலைவர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிராவிட மக்களுக்கு பழங்குடியினருக்கு ஆணைய நலவாரியம் ஆணையம் வேணும்னு கேட்டிருந்தோம்.
அந்த ஆணையத்தை உடனே வந்து அறிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆணையத்தை செயல்படுத்தி இந்த ஆணையம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதிராளர் பகுதிகளில் வந்து இருக்கிற அந்த ஊர் தெருவு, அந்த தெருவுக்கு பேரை அந்த சாதி அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம். இதான் நாம் பேசுன சட்டமன்றத்தில் நாம் பேசுனது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சாதியின் பேராக இருக்கிற அந்த அடையாளங்கள் நீக்கணும்னு சொன்னோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் சமூக நீதி காத்து அந்த அடையாளங்கள் நீக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அத்தனைக்கும் நம்முடைய கழகத் தலைவர் வந்து அத்தனை சாதி அடையாளம் சுத்தமாக நீக்கி இது இன்னைக்கு சமூக நீதி மண்ணாக இருக்குனாக்கா நம்முடைய திராவிடர் மாடல் அரசு தான். அது ஏதாவது இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு அது என்ன பெருசாக சாதி அடையாளம் நீக்கிட்டாக்கா அது போயிடுமான்னு? அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த இந்திய தேசத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பேரை சொன்னாக்கா, இப்போ என் பேர் பாபு, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சர்டைம் சாதி பேர் இருக்கும், சாதி பேர் இருக்கும். அதாவது வந்து அந்த சாதி பேர் முன்னாடி பேருக்கு முன்னாடி பின்னாடி சாதி பேர், அந்த சாதி பேரை சொன்னோன்னே அவங்க என்ன சாதின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அது அந்த இப்போ இருக்காங்க. ஆனால் நம்முடைய பகத்தறிவு தந்தை பெரியாருடைய முன்னெடுப்பில் நம் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு அன்னைக்கு அவர் எடுத்த முன்னெடுப்பு, அவர் சாதி பேரை வந்து யாரும் பேருக்கு வச்சுக்கூடாதுன்னு சொல்லி அதனால் எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த சமூக நீதி மண்ணாவும் சமத்துவ மண்ணாகவும் இருக்குனாக்கா அதுக்கும் காரணம் நம்முடைய பெரியார் தான். அதன் வழியாக வந்து தொடர்ச்சியாக வந்த நம்முடைய திராவிடர் மாடல் அரசு தான் அது காரணம். எதுக்கு இதெல்லாம் நான் குறிப்பிடுறேன்னு சொன்னாக்கா, அதாவது இந்த அரசு வந்து தலித் மக்களுடைய பாதுகாப்பான அரசு நம்முடைய கழக அரசு என்பது தான் நம்ம மறுபடியும் சொல்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய மிக பெரிய செய்தினாக்கா அதுதான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு திட்டம் இருந்தது, அயலக சென்று தலித் மக்கள் படிக்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்ததுக்கு முன்னாடி அதாவது வருஷத்துக்கு ஒரு 10 பேர் கூட அந்த திட்டத்தின் மூலிமா பயனடைஞ்சவங்க கிடையாது, வெறும் 10 பேர் கிடையாது. ஆனால் நம்முடைய கழகம் நம்முடைய தலைவர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே அந்த திட்டத்திற்கு வந்து அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம்னு திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 ஆண்டுகளில் வந்து 410 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 410 பேர். அது ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவு நம்ம அரசு நம்ம கொடுத்ததுனாக்கா, நம்ம திராவிட அரசு கொடுத்ததுனாக்கா 36 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு 36 லட்சம் வீதம் கொடுத்து இன்னைக்கு 410 மாணவர்கள் வந்து இன்னைக்கு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த அரசுமே செய்யலை. இது அந்த திட்டத்தை வந்து திட்டம்னு ஒன்று பேர் யாரும் இருந்தது தான். அதை வந்து இந்த திட்டத்தை வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு வந்து அந்த பயனடையக்கூடிய விஷயத்தை செஞ்ச ஒரே அரசு நம்முடைய திராவிடர் மாடல் அரசு தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 100 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி அந்த அதாவது தலித் இளைஞர்கள் வந்து தொழில் தோணுன்னு சொல்லி அந்த திட்டம் வந்து அண்ணா அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு அந்த திட்டத்துக்கு பேர் வச்சார் நம்முடைய தலைவர் இருக்கும். அந்த திட்டத்துக்கு பேர் வச்சு அந்த திட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொழில் முனைவர்களாக இன்னைக்கு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி அயோத்திதாசர் பண்டிதர் பேரில் குடியிருப்பு மேம்பாடு திட்டம் அவருடைய பேரில் வந்து ஆரம்பித்து அங்கே சாலைகள், அங்கே இருக்கிற வந்து குடிநீர் வசதி அனைத்து கட்டமைப்பையும் செய்யக்கூடிய ஒரே அரசு நம்முடைய திராவிடர் மாடல் அரசு. இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சியின் பின்னால் கவர்ச்சியை வச்சு இன்னைக்கு வந்து ஏதோ கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த ஒரு 30 நாளில் மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதாவது இந்த அரசு வந்து என்ன மாதிரி அரசு என்று சொல்லி நம்ம அரசுக்கும் இப்போ நடக்கிற அரசுக்கும் மக்கள் வந்து ஒப்பீடு பார்த்து இப்போ நடந்து கொண்டிருக்க அரசு என்னன்னு சொன்னால் ஒரே வரியில் மக்கள் வந்து புலம்பக்கூடிய அரசு, அது புலம்பல் அரசுன்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லுது இந்த அரசு நடந்துட்டு இருக்க அரசு வந்து புலம்பல் அரசு. விவசாயிகள் புலம்பிட்டு இருக்காங்க, மாவட்டம் தோறும் விவசாயி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து அதாவது அனைத்து விவசாயிகள் தள்ளுபடி செய்ய சொன்னாங்க, 50,000 பண்ணியிருக்காங்க. அதுபோல் பெண்கள் புலம்பிட்டு இருக்காங்க, அதாவது நாட்டு மக்களே புலம்புறாங்க. மின்வெட்டு, அந்த மின்வெட்டு வர்றதுக்கு திமுக தான் மின்வெட்டுக்கு காரணமா. நீங்கள் நிர்வாகத்தை சீர் செஞ்சு நிர்வாக சீர்கேடு இல்லாமல் பண்ணாக்கா மின்வெட்டு ஏன் வரப்போகுது? அதனால் வந்து தொடர்ந்து இந்த அரசு வந்து இந்த தலித் மக்களுக்கு வந்து பாதுகாப்பான அரசாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சின்னவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கடந்த 23ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க.
கூட்டும்போது அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய சின்னவர் பேசுகிறாங்க. அது என்ன ஒரே வார்த்தை அவர் பேசுகிறார். அவர் அது ரொம்ப ஒரு சப்ஜெக்ட். அந்த ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க, சிலவற்றை நம்ம எதிர்க்க ஒழிக்க முடியுன்றார், சிலவற்றை எதிர்த்து ஒழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் சனாதனத்தை வந்து அது ஒழிக்கிற மேட்டர் இல்லை, அது வேரோடு அழிக்கிற மேட்டர்னு சொன்னார். அது எப்படி அழிக்கிறனாக்கா, அது டெங்கு, மலேரியா, கொரோனா வைரஸ் போல அதை விட கூடியது சனாதானி சொன்னாங்க. அவள் தான் சொன்னாங்க. வடநாடே பத்துக்குச்சு. அது நம்முடைய சின்னவர் தலைக்கு விலை வச்சாங்க, அதை பரிசு கொடுக்க அறிவிச்சாங்க. ஆனால் வந்து பல மாநிலங்களில் வந்து வழக்கு போடுவோன்னு சொன்னாங்க, வழக்கு போட்டாங்க. அது மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதாவது எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத, அதாவது நம்முடைய முத்தமிழனுடைய அனைத்து நெஞ்சுரமும் அனைத்து கொள்கையிலும் உள்வாங்கிய நம்முடைய சின்னவர்கள் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னார். அதை நான் சட்டப்படி சந்திப்பேன்னு சொன்னார். சந்தித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது இப்போ இந்த எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு கூட இந்த கூட்டத்தில் கூட பேசினார். சனாதனத்தை பற்றி பேசின உடனே இங்கே இருக்கிற இங்கே கூட நிறைய பேருக்கு வந்து நம்ம சின்னவருக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அதுபோல் வந்து இந்த கொள்கையோடு களமாடக்கூடிய இந்த நம்முடைய இயக்கத்தில் என்னை முழுமையாக ஒப்படைச்சு தலைவர் என்ன ஆணையிடுகிறாரோ அந்த பணியை செவ்வனை செய்து முடிப்பார் என்று சொல்லி நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.